ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரம்பிக்கலாங்களா. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட தொடர் 3 வெற்றிகள்லேருந்து கற்றுக்கிட்ட 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான அம்சம் இந்தியா அவங்களோட சீமர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. எஃபெக்டிவ்லி இந்த கண்டிஷன்ஸ் ஒரு வகையில் இந்தியாவை லைட்டாக அவுட் ஆஃப் சிலபஸ் போக வச்சுருக்குங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியன் லெவன்லேயும் இருப்பார் அப்படிங்கிறது தான் அனுமானிக்கப்பட்டது. ஸோ நம்ம டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பண்ண ப்ரிவியூவில் கூட நம்ம பார்த்த ஒரு விஷயம் அதுதான். ஒரு பக்கம் ஹர்ஷ்தீப், மறுபக்கம் பும்ரா அண்ட் 3வது சீமர் ரோல் ஹார்திக் செய்ய குல்தீப் இருப்பார், அக்ஷர் இருப்பார், ஜடேஜா இருப்பார் அப்படின்னு. ஆனால் இங்கே தான் நாசவ் கவுண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற பிக்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஞ்சம் சீமர் ஃப்ரெண்ட்லி இல்லை, நிறையவே சீமர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அன்ஈவன் பவுன்ஸ் இருந்திருக்கு அண்ட் பேஸும் கொஞ்சம் டூ பேஸ் தான் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்தியா ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் சிராஜை ஆட வச்சுருக்காங்க. பட் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பேஸ் பேட்டரி ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. பும்ரா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஹர்ஷ்தீப் சிங் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 9 ரன் மட்டும் கொடுத்து. அண்ட் ஓவரால் ரொம்ப நல்லா போட்டுட்டு வர்றாரு. சிராஜ் அதிக விக்கெட் எடுக்கலனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்தியாவோட பேஸ் பேட்டரி எங்கே ஸ்டெப் அப் பண்ணுமோ சரியாக ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா ஹார்திக் பாண்டியாவோட ஃபார்ம். அவரோட பேட்டிங் ஃபார்ம் இன்னும் அவ்வளோ மெருகேறல. இன்னும் அவர் எந்த லெவலில் ஆடணும்னு நினைக்கிறாரோ அது கிடைக்கலனாலும் ஓவரால் அவரோட போலிங் ஃபார்ம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு. அதனால தான் ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக ஆல்ரெடி இருக்கார் இந்த இந்திய அணிக்கு. முக்கியமாக என்னென்னா ஹார்திக் போடுற அந்த மிடில் ஓவர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தருது. ஜஸ்பிரித் பும்ராவை இன்னும் பின்னாடி கொண்டு வர வைக்க. இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ அந்த போட்டியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராவை 5வது ஓவரில் தான் கொண்டு வந்தாங்க. அது காரணம் ஆரம்பத்திலே ஹர்ஷ்தீப்பும் சிராஜும் கொடுத்த நல்ல ஸ்டார்ட். இதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் அந்த பேஷிங் அவுட் அ குட் லெங்த் ஆர் பேங்கிங் அவுட் அ குட் லெங்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் பொதுவாக ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ஜென்ரலி ஒரு நல்ல லெங்த்தில் அடித்து போடுற ஒரு பவுலர், அதை தான் ஹார்திக் பாண்டியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த கண்டிஷன்ஸில் அதுக்கு பெரிய வேல்யூ இருக்குது. அந்த ஸ்லோவர் கட்டர்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபக்கர் ஜமானோட டிஸ்மிசல் அதுக்கு ஒரு பேர் உதாரணம். அந்த ஸ்லோவர் பவுன்சர்ஸ், அந்த அடித்து போடுற தன்மை அண்ட் டைட்டாகவும் போடுறாரு. ஹார்திக் பாண்டியா இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ போட்டியில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான், பெரிய விட்டு கொடுக்கறது இல்லை, ரொம்பவும் அந்த ஷார்ட்டர் சைடு இருக்கிறதுல ரொம்ப கனக்கச்சிதமாக போலிங் போட்டுட்ருக்காரு. பாரஸ் பாம்ரே இந்தியாவோட போலிங் கோச் சொல்லியிருந்தார், நாங்கள் முதல்லேருந்தே மானிட்டர் பண்ணிட்டு தான் வரோம் ஐபிஎல்லில். இட் வாஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் ரிதம். இன்ஃபேக்ட் ஐபிஎல்லில் அவர் பெருசாக 4 ஓவர் கோட்டாவை கூட கம்ப்ளீட் பண்ண, பட் இங்கே 3 மேட்சுமே அவரோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதான் பாரஸ் பாம்ரே சொல்லியிருந்தார், அவரோட ரிதம் ஒன்று தான் மிஸ்ஸிங் ஆகிறது. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ரிதம் கிடைக்காம போகும். பட் அதுக்காக அவர் முயற்சியே செய்யாமல் இருந்திருந்தால் தான் நாங்கள் கவலைப்பட்டிருப்போம். பட் அவரோட ஒர்க் எத்திக் ஸ்பாட் ஆனால் இருந்தது. அண்ட் அது கிடைச்ச ரிவார்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட் அக்ஷர் பட்டேல் மற்றும் சிவம் தூபே தர ஃப்ளெக்சிபிலிட்டி. யூஎஸ்ஏக்கு எதிராக சிவம் தூபே மற்ற 2 மேட்சஸில் இருந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். பட் இந்த முறை கேஷ் இன் பண்ணார். அண்ட் முக்கியமான தருணத்தில் கோரி ஆண்டர்சன் ஒரு 6ம் அடித்தார். அது அந்த ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்கும். அண்ட் சிவம் தூபே அவரோட பிரதான ரோல் என்ன இந்த டீமில் இருந்ததுன்னா, மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் போடும்போது அந்த மேட்சப்பில் அவர் அடித்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையோ லெக் ஸ்பின்னர்ஸையோ அவர் அடித்து கடாசி ஸ்கோரிங் ரேட்டை ஏற்றுறதான அவரோட ஒரிஜினல் ரோல். பட் நியூயார்க்கில் இருக்கிற பிச்சர்ஸில் அது செய்வது சாத்தியம் அல்ல. பட் நேற்றுக்கே அவரோட அடாப்டபிலிட்டி ரொம்ப சிறப்பாக அவர் காமிச்சார். அதாவது இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ போட்டியில் ரொம்ப சிறப்பாக காமிச்சிருந்தார். அண்ட் அது ஒரு வெல்கம் சைன். ரோஹித் சர்மா அவருக்கு ஒரு ஓவரும் கொடுத்தாரு. அதில் 10 ரன்னுக்கு மேலே அவர் கன்சீட் பண்ணியிருந்தாலுமே ரோஹித் சர்மா சொன்னார், இல்லை எங்களுக்கு வி வாண்ட் ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு பிளேயரும் எந்த கட்டத்தில் இருக்காங்கங்கிறத நாங்கள் கணிக்கணும்னு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் இந்தியாவுக்கு சூரியகுமார் யாதவோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் பற்றி சொல்ல மறந்துட்டேன். அக்ஷர் பட்டேல் இந்த இந்தியன் பேட்டிங் ஆர்டர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓப்பனர்ஸ் தவிரன்னு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு பேர் உதாரணம் அக்ஷர் பட்டேல் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்பர் 4ல் ஆடினது. ஏன்னா அவர் அந்த சீமிங் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் டேஞ்சர் அவர் எடுக்கும்போது நீங்கள் ஹார்திக் பாண்டியா
அப்புறம் சூரியகுமார் யாதவ் இவங்களெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம் அவங்களோட அரைவலை. ஸோ அவங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி சூழலை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த ரோல் ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அக்ஷர் பட்டேல் பண்ணார், சிறப்பாக பண்ணார். அண்ட் அப்பப்போ ஒரு ஓவரும் போடுறாரு, மிடில் ஓவர்ஸில் ஒரு ஓவர் போடுறாரு, கண்டெயின் பண்ணுறாரு. அண்ட் குல்தீப் ஒரு வேளை ஆடுறதா இருந்ததுன்னா அக்ஷர் வர்சஸ் ஜடேஜா ஒரு டாஸ்அப் ஏற்படலாம். அண்ட் மேக் நோ மிஸ்டேக், ரவீந்திர ஜடேஜா எப்போ வேணாலும் கிளிக் ஆகலாம். பட் அக்ஷர் பட்டேல் அவரோட சான்சஸுக்கு எந்த ஒரு பங்கமும் இது வரைக்கும் உருவாக்கலை. கம்மிங் பேக் டு சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வருவார், அவரோட பிரமாதமான ரிஸ்ட்டை பயன்படுத்துவார், ஸ்கூப்பாக அடித்து 6 தள்ளுவார். இதான் அவரோட ரோலாக நம்ம பார்த்துருக்கோம். பட் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் யூஎஸ்ஏக்கு எதிராக ஒரு டைட் சேஸில் 49 பாலில் 50 ரன், அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்லோ ஸ்கோரிங்னு நீங்கள் பார்த்தாலும் இந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப பிரமாதமாக ஆடினார். நான் வெறும் ஓவர் டிரைவில் தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் 3rd கியர்லேயும் என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப பதிவீச ஆடினார். அண்ட் அவரும் தூபேவும் ஏற்படுத்தின அந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு வெற்றி வாகை சூட வச்சுது. அதை தாண்டி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் ஒரு ஒன் ட்ரிக் போனி அல்ல, ஒரு மாதிரி தான் நான் ஆடுவேன் இல்லை, இந்த மாதிரியும் என்னால் ஆட முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபித்தது தான். 5வது மற்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிடோட காம்பினேஷன். ரோஹித் சர்மா டாக்டிக்கலி எவ்வளோ பிரமாதமான ஒரு கேப்டன் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் எப்படி பும்ராவை யூட்டிலைஸ் பண்ணார், எப்படி அந்த ஹோல்டிங் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணி பாகிஸ்தானை சோக் பண்ணாருன்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ராகுல் டிராவிட் ஆகட்டும், ஃபீல்டிங் கோச் டி திலீப் அவர் இன்னோவேட்டிவான நிறையா ஃபீல்டிங் ட்ரில்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெனல்ட்டி ஷூட் அவுட் மாதிரி டீமாக பிரித்து ஸ்டம்ப்ஸை டிரெக்டாக அடிக்கிறதுக்கு ஒரு காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அண்ட் ஃபீல்டிங்க்கு அவார்ட்ஸ் தருவது ரொம்ப நாளாகவே நடக்குது. 50 ஓவர் வேர்ல்ட் கப்லையும் பார்த்தோம். அண்ட் ராகுல் டிராவிட் அவர் கேப்டனாக இருக்கும் போதுமே இன்ஃபேக்ட் ரொம்ப அக்ரெசிவான ஒரு கேப்டன். அது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம். முதல் முறையாக இந்தியாவை சேஸ் பண்ண வைக்கணும், ஒரு பெட்டர் சேசிங் சைடு ஆக்கணும்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணி தொடர்ந்து சேஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் இந்தியா இப்போ ஒரு ரெக்கார்ட் சேசிங் ஸ்ட்ரீக் அச்சீவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டிக்கல் ப்ரோஆக்டிவ்னஸ் இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது அஸ் அ கோச். எப்படின்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் ஆர்டர், ரிஷப் பந்தை நம்பர் 3 கொண்டு வருது, ஓவரால் பேட்டிங் ஆர்டர் ஃப்ளெக்சிபிளாக வைப்பது, ஹார்திக் பாண்டியாவை போலிங்கில் மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ரொம்ப நல்லா கம்பைன் பண்ணுறாங்க. அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரே பேஜில் இருப்பது தெரியுது. அண்ட் இந்த நிலை நீடிச்சதுன்னா இந்தியா சூப்பர் 8s மட்டும் இல்லை, லாஸ்ட் 4லையும் சென்றடைஞ்சு ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட யூடியூப் சேனல் கெத் இஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.